பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை 4:30 மணிக்கு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், அமிர்தசரஸில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை சொல்லுங்கள். பாகிஸ்தான் இந்தியா இடையே இந்த போர் சூழல் உருவானது முதலே கடந்த ஒரு 5 நாட்களாக அமிர்தசரஸை மையமாக வைத்து பல்வேறு தாக்குதல்களை பாகிஸ்தான் திட்டமிட்டு வருகின்றது. அதன் குறிப்பாக இந்த அட்டாரி வாகா எல்லையை ஒட்டி அமைந்திருப்பதன் காரணமாக அமிர்தசரஸ் நகரை குறிவைப்பது பாகிஸ்தானுக்கு எளிதாக இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதுபோன்ற நிலவியல் காரணங்களால் அமிர்தசரஸுக்கு தற்போது வரை பாகிஸ்தானிடமிருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக தொடர்ந்து அமிர்தசரஸ் நகர் கண்காணிப்பிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் இரவு அமிர்தசரஸை மையமாக வைத்து பாகிஸ்தான் மூலமாக ஒரு ட்ரோன் தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த ட்ரோன் தாக்குதலும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. இந்த நிலையில் அமிர்தசரஸில் கண்காணிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதன் அடையாளமாக இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வாயிலாக ஒரு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சிவப்பு நிற எச்சரிக்கை குறியீடு வழங்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி அமிர்தசரஸ் நகரில் வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வீடுகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பொதுமக்களும் பால்கனிகளில் நிற்பது, மொட்டை மாடிகளில் நிற்பது உள்ளிட்டவற்றை தவிர்க்க வேண்டும் என்று இந்த அமிர்தசரஸ் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்புகளின் மக்களுக்கான அறிவுரையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மின்சாரம், குடிநீர் உட்பட அனைத்து தேவைகளையும் அரசு வழங்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு அவசியமின்றி வெளியில் வர வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தேவை ஏற்படும் பொழுது முறையான அந்த எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்படும். பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே அதுவரை இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானிடமிருந்து இன்று நள்ளிரவு அதிகாலை வேளையில் எந்த விதமான தாக்குதலும் இல்லை என்றாலும் தொடர்ந்து அமிர்தசரஸ் நகரிலே பாதுகாப்பான ஒரு நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. பஞ்சாப் மாநிலத்தினுடைய எல்லையோர கிராமங்களிலே தாக்குதல் எதுவும் நடைபெறுகின்றதா என்று அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை, உளவுத்துறை தொடர்ந்து தகவல்களை சேகரித்து எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் ராணுவ தலைமையகத்திற்கும் அனுப்பி வருகின்றது. நேற்று இரவு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் ட்ரோன் தாக்குதலுக்காக அதன் பிறகு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இதுவரை எந்த விதமான பெரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. எனவே அமிர்தசரஸ் நகரம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றது. பொதுமக்களுக்கான எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. அவ்வப்பொழுது சைரன் ஒலி இசைக்கப்பட்டு பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது. அதே நேரம் 4:30 மணி முதல் பொதுமக்களுக்கான இந்த எச்சரிக்கை அறிவிப்புகள் நடைமுறையில் உள்ள போதும் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்டவை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே அடிப்படை தேவைகளை தவிர்த்து இன்றியமையாத காரணங்களுக்காக மட்டுமே பொதுமக்கள் வெளியில் வர வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய விதமாக அந்த மாநிலத்தினுடைய அரசு, மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது.